தேவன் நமக்கு கொடுத்திருப்பவைகளை நாம் எப்படி பெற்று அனுபவிப்பது என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். நம்முடைய ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்து அருளிவிட்டார். நாம் விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே அதை பெற முடியும். இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்பதன் மூலமாக மட்டுமே விசுவாசம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வர முடியும். இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் எடுக்க முடியும். எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருந்தாலும் உள்ள விசுவாசம் இல்லைன்னா அதை எடுக்க முடியாது. எப்படி பேங்க்கில் நிறைய பணம் இருந்தாலும் அக்கௌண்ட் நம்பர் தெரியலாம் எடுக்க முடியாது. அதுபோல் தேவன் நம்முடைய ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் நமக்கு கொடுத்து அருளி இருந்தாலும் விசுவாசம் நமக்குள்ளே இல்லாவிட்டால் நாம் அதை எடுக்க முடியாது. விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள் இருக்கிறது. ஆனால் விசுவாசின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி அவங்களை அவிசுவாசின்னு சொல்லுவோம். விசுவாசம்னா விசுவாசிக்கக்கூடியவர்கள். இப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னா அந்த விசுவாசம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த லெவலில் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. வாரம் வாரம் எதுக்கு சர்ச்சைக்கு வரனாக்கா விசுவாசம் அதிகமாகும். வசனத்தை கேட்க கேட்க அதிகமாகும் போது பெற்றுக்கொள்கிற திறனும் அதிகமாகும். விசுவாசம் அதிகமாகவிட்டால் பெற்றுக்கொள்கிற திறன் அதிகமாக வாய்ப்பே கிடையாது. தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிற திறன் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தில் விசுவாசம் அதிகமாக வேண்டும். ஆனால் விசுவாசம் ஜெபம் பண்ணுறதுனால வரப்போகிறது கிடையாது. விசுவாசம் இருந்தால் தான் ஜெபம் பண்ணவே முடியும். விசுவாசம் இல்லாத வெறும் ஜெபம் எந்த விதமான பலனையும் ஒருபோதும் ஒருவருக்கும் கொடுக்க முடியாது. ஆக இந்த ஜெபம் பண்ணுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது மற்ற எல்லாமே இந்த விசுவாசம் இருந்தால் தான் செய்ய முடியும். விசுவாசம் இல்லாமல் அதை செய்யும்போது அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆக இந்த விசுவாசம் வசனத்தை கேட்பதன் மூலமாக மட்டுமே வர முடியும். வேறு எந்த விதத்திலும் எந்த வழியிலும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆக இந்த விசுவாசம் உள்ளே இருந்தால் கூட சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில தடைகள் இருப்பதை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதில் 3 தடைகளை குறித்து நாம் பேசணும். அவிசுவாசம்னா விசுவாசம் கம்மியாக இருக்கிற ஆட்கள், அவிசுவாசம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் விசுவாசத்துக்கு போது தலையாட்டுவாங்க, கேட்டுவாங்க, எல்லாம் செய்யா ஓகேன்னு சொல்லி கற்று குதிப்பாங்க, கரங்களை தட்டுவாங்க, அல்லையா சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் சவால்கள் என்று வரும்பொழுது, அங்கே பிரச்சனைகள் என்று வரும்பொழுது, அங்கே போராட்டங்கள் என்று வரும்பொழுது, இக்கட்டான சூழ்நிலை என்று வரும்போது அந்த விசுவாசம்லாம் எங்கே போச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளோ கேட்டு தலையாட்டிட்டு கைத்தட்டு போனவங்க அந்த சூழ்நிலைகளில் அவங்க தோல்வி அடைஞ்சு போயிடுவாங்க. பரவாயில்ல, விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போச்சுன்னா அது என்ன காரணம்? கம்மியாக விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். தைரியமாக போவாங்க, சவாலை சந்திச்சிடுறேன்னு, வசனம் இருக்குது, ஆண்டவர் சொல்லிட்டான்னு போவாங்க. அப்படி தான் பேதுருவும் போனான். ஆண்டவரே நீ சொன்னால் நான் வந்துடுறேண்ணா, கடல் மேலே நடந்து வந்துடுறேண்ணா. சரி வா அப்படின்னு சொன்னார். அங்கே போகும்போது அங்கே சூழ்நிலைகளை அவன் கவனிக்க ஆரம்பித்தான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து உள்ளே அமிழ்ந்து போயிட்டான். பார்க்குறான், பயப்படுறான். விசுவாசம் எங்கே போச்சுன்னு தெரில. இப்போது வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்பொழுது, தடைகளையும் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம் பார்க்கும்பொழுது உள்ளே ஒரு பயம் வரும். அந்த நேரத்தில் அந்த பயத்துக்கு ஆப்போசிட் வேர்டு தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தை மூலமாக வருகிற விசுவாசம். இந்த விசுவாசம் பயத்தை அப்படியே காலி பண்ணும். விசுவாசம் கம்மியாக இருக்கிற ஆட்கள் பயத்தினால் மேற்கொள்ளப்படுவார்கள். அவன் பயந்து அப்படியே அமிழ்ந்து போகும்போது ஆண்டவர் பார்த்தாரு, அப்படியே கையை பிடிச்சி தூக்கி விட்டார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? என் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்றே ஒரு சந்தேகம் சில பேருக்கு வந்துடும். வாழ்க்கையில் அதிகமாக கடன் பிரச்சனை இருக்கும்போது, கடன்காரங்க உயிரெடுக்கும்போது, வியாதியின் அறிகுறிகள் அதிகமாகி அப்படியே நிலைமை மோசமாயிட்டு இருக்கும்போது, அப்போ பார்த்திங்கன்னா அந்த விசுவாசம் அங்கே டவுனாக இருக்கும். இப்போ விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகணும்னா வசனத்தை அதிகமாக கேட்குறது கொஞ்சம் அதிகமாக்கணும். வசனத்தை கேட்குறது குறைவாக இருந்தால் விசுவாசமும் குறைவாக தான் இருக்கும். இரண்டாவது பார்த்திங்கனாக்கா இன்னொரு தடை என்னென்னா, கீழ்ப்படியாமல் வசனத்தை கேட்பாங்க, அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, அவள் தான் அவங்களுக்கு.
அதனால் அவங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அவங்க வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அப்படியே அவங்க விசுவாசம் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். அப்படியே விழுந்துடும் அந்த வீடு. அதான் மணல் மேல் கட்டப்பட்ட வீடுன்னு சொல்கிறார் அவர். வசனத்தெல்லாம் கரெக்டாக தான் கேட்டிருப்பாங்க, ஆனால் அது இப்படி செய்ய மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்போ நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் வந்து வீடை கட்டினான், வசனத்தெல்லாம் கேட்டான். அவன் என்ன பிரச்சனைனாக்கா அதை செய்ய மாட்டான். அதான் பிரச்சனை அவனுக்கு. அதை வந்து அவனுக்கு நஷ்டம் இல்லை அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கிறான். உண்மையாகவே தேவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அவனுக்கு தான் நஷ்டம். வசனத்தை நீங்கள் கேட்டு அதுபடி நீங்கள் செய்யாமல் போவீர்களானால் அது உங்களுக்கு தான் நஷ்டம். உங்கள் முகத்தில் அப்படியே பவுடர் அப்பிட்டுருக்கு, கண்ணாடியை பார்த்து எதுவுமே பண்ணாமல் போனீங்கன்னா கண்ணாடி பார்த்ததுக்கு எந்த யூஸும் இல்லை. அதை கரெக்ட் பண்ண இல்லையா? அதுபோல் திருவசனத்தை கேட்டு அதுபடி செய்யாது இருக்கிறவன் தன் சுபாவ முகத்தை கண்ணாடியிலே பார்க்குற மனுஷனுக்கு பார்க்குறானோ. கண்ணாடியில் பார்க்குறீங்க, ஏதோ பவுடர் அப்பிட்டு இருந்தாலோ இல்லை ஏதாவது தலை கலைஞ்சிருந்தாலோ எதுக்கு பார்த்தா கரெக்ட் பண்ணுறது தான் பார்த்தோம். அது ஏதாவது சரியில்லைன்னா அதை சரிப்படுத்திக்கணும்னு தான் கண்ணாடியை பார்த்தோம். அதுபோல் இந்த கண்ணாடி காட்டுது நம்ம சரியில்லைன்னு. அப்போ அதை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தும் போது வாழ்க்கை சரியாக ஆகிடும். அப்போ கீழ்ப்படியாமை, இந்த கீழ்ப்படியாமல் தான் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்க வந்து 430 வருஷம் அடிமையாக இருந்து அவங்க விடுதலையாக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க போகும்போது கீழ்ப்படியாமையில் தான் விழுந்து போனாங்களாம். தெரியும், விஷயம் தெரியும், ஆனால் செய்ய மாட்டாங்க. அதான் பிரச்சனை. என்ன பண்ணணுன்னு தெரியும், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. தசமம் கொடுக்கணும்னு தெரியும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. சபைக்கு நேரத்துக்கு வரணும்னு தெரியும், ஆனால் வரமாட்டாங்க. சுவிசேஷ கூட்டம் வச்சு ரட்சிக்கப்பட்ட ஆத்துமக்களை கூட்டின்னு வந்து அவங்க ரட்சிக்கப்படுறது உதவி செய்யணும் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டாங்க. வசந்த அறிக்கை பண்ண வியாதிகளும் தெரியும், ஆனால் அறிக்கை பண்ண மாட்டாங்க. வாழ்க்கையில் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்து அவங்க தெரிஞ்சும் அதை செய்ய மாட்டாங்க. தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சதை செய்ய மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் கீழ்ப்படியாமை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, மூன்றாவது தடை வந்து மன்னியாமை. இந்த மன்னியாமை என்று சொல்லும்போது எப்படிப்பட்ட நபரையும் நாம் மன்னிக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஏன்னா ஒரு நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நல்ல தேவன் அவர். துரோகியை கூட நண்பனே என்று அழைத்த சிநேகிதனே. ஆனால் துரோகின்னு சொல்ல பாருங்க, என்ன சொன்னார்? சிநேகிதனே அப்படின்னாரு. அவன் பட துரோகம் தான் பண்ணான். அப்போ கூட அவனை அவர் ஹேட் பண்ணவே இல்லை. என்ன பண்ணார்? சிநேகிதனே அப்படின்னாரு. அது என்ன அர்த்தம்னா, நீ ஒருவேளை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் உன்னை என் மைண்டில் சிநேகிதன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சொல்லிட்டார் முன்னாடி, இனிமேல் நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறேன். எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஊழியக்காரன் எல்லாத்தையும் சொல்ல மாட்டான், எஜமான் ஊழியக்காரன் எல்லாத்தையும் சொல்ல மாட்டான், எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் இனிமேல் நீங்கள் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க, என்னுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் சிநேகிதனாக அவன் நடந்துக்கலை. அவர் சொல்கிறாரு, நீ ஒருவேளை துரோகம் பண்ணியிருக்கலாம், ஆனால் என் மைண்டில் நான் உன்னை சிநேகிதன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஃபிக்ஸ் பண்ணது தான். நீ அப்படி நடந்துக்கணும் நான் மாறப்போகிறது இல்லை. நீ அப்படி நடந்துக்கலாம் கூட நான் உன்னை துரோகின்னு சொல்ல போகிறதே கிடையாது. நீ சிநேகிதன் தான். நீ சிநேகிதன் நடந்தாலும் நீ சிநேகிதன் தான். அவனை பார்த்து சிநேகிதனே அப்படின்னாரு. இதான் மன்னிக்கிற குணம். சிலுவையில் சொன்னார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இதை வந்து தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சக சகோதரர்களை, சக நண்பர்களை, நம்மோடு இடைபடுகிற சக மனிதர்களை, அன்றாடம் நாம் சந்திக்கிற சக மனிதர்களை நாம் மன்னிக்க வேண்டும், அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அவள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், அவளுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுக்கு ஒரு உண்மையை நம்ம சொன்னோம். ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் பட்டுட்டான். அவனால் அதை அடைச்சி தீர்க்க முடியல. அவனுடைய எஜமான் எல்லாவற்றையும் அவனுக்கு மன்னிச்சு விட்டுட்டான், போகனால் அடைக்கவும் முடியாதுன்னு. அவனுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு 10,000 கடன் வாங்கிட்டான். அதை வந்து இவனுக்கு மன்னிக்க மனதும் இல்லாமல் இவனுக்கு பனிஷ்மெண்ட்டான் அவன். அதை அவன் கேள்விப்பட்டு, நான் இவ்வளோ பெரிய தொகையை உனக்கு நான் மன்னிச்சிட்டேனே, நீ ஒரு சின்ன தொகையை வந்து உனக்கு கீழே கடன்பட்டவன் நீ மன்னிக்க தவறிவிட்டாய் என்று சொல்லி அந்த மன்னிப்பை அவன் வாங்கியும் அதை அவனுக்கு பலனளிக்கலை. அவனை ஒவ்வாதிக்கிறவங்களை உணவு ஒப்பு கொடுத்தானான்.
உபாதிக்கிறவன்னா உபத்திரப்படுத்துகிறவன், துன்பப்படுத்துகிறவன். இன்றைக்கு அன்னைக்கு விசுவாசிகள் இப்படி தான் பிசாசன்காரங்களை போய் சிக்கி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உபாதித்து கொண்டிருக்கிறான். வியாதியினாலே, பிரச்சனையினாலே, தரித்திரத்தினாலே, வாழ்க்கையில் பலதரப்பட்ட போராட்டங்கள்னாலே அவன் உபாதிக்கிறவனாக இருக்கிறான். இப்போ ஏன் அப்படி நடந்துச்சு பார்த்தோன்னா, இவங்க மன்னிச்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்தே இருக்காது. தேவன் அதை விரும்புகிறார். மன்னிக்கிறதுனால அவன் லாபம் அடைய போகிறது கிடையாது, மன்னிக்கிறவன் தான் லாபம் அடைய போகிறான். இங்கே இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுன்னா மன்னிக்கிறது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடணும். எனக்கு தீங்கிழைத்த ஒரு நபரை நான் மன்னிப்பதனால் அவனுக்கு எந்த லாபமும் அதில் கிடையாது. அவன் வேறொரு விதத்தில் அந்த அறுவடை பெற்றுக்கொள்வான். நான் மன்னிச்சுன்னா அவன் நஷ்டம் வர அர்த்தம் கிடையாது. அவன் விதைச்சிட்டான் அந்த தீமையாக. ஏன்னா என் மூலியமாக அந்த தீமை அவனுக்கு பதிலுக்கு வராது, ஆனால் இன்னொரு வேலை அவனுக்கு வந்துடும். அவன் தீமையை விதைச்சிருக்கிறான். நான் மன்னிக்காம மட்டும்னாக்கா எனக்கு அங்கேருந்து வர வேண்டியது வராது. தேவனிடமிருந்து எனக்கு வர வேண்டியது வராமல் போய்விடும். ஆக ஒரு மனிதனை மன்னிக்கும் போது மன்னிக்கப்பட்டவனுக்கு லாபம் அல்ல, மன்னித்தவனுக்கு தான் அது லாபம். அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம அவனை மன்னிக்கிறதுனால நம்ம கௌரவம் குறைஞ்சி போயிடுற மாதிரியும் அவரும் கொஞ்சம் கௌரவத்தில் ஏற அப்படிலாம் கிடையாது. உன்னுடைய லெவல் தான் கொஞ்சம் உயரும், உனக்கு தான் ஆசீர்வாதம் அதிகமாக வரும். அவன் தீமை வரைச்சினே இருப்பான், நான் மன்னிச்சுன்னு இருப்பான். மன்னிச்சுன்னே இரு, உனக்கு தீமை வரக்கூடாதுக்கா நீ மன்னிச்சுன்னு. அவனுக்கு வேறு வழியில் வரும், அது உன் வழியில் வராமல் போனால் பரவாயில்ல, வேறு வழியில். ஏன்னா அவன் தீமை விரைச்சிட்டான், கண்டிப்பாக அதுக்கு அறுவடையை செய்ய அவன் பெற்றுக்கொள்வான். என்றைக்கு அவன் உணர்ந்து மறந்துடுவான், அன்றைக்கி தான் அவன் பிரச்சனை சால்வ் ஆகும். இவர் மன்னிச்சுன்னு இருப்பார் பொழுது எவ்வளோ பண்ணாலும் என்ன வேணா பண்ணலான்ற நினைப்பு உனக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வந்தால் கூட பரவாயில்லன்னு விட்டுடணும். என்னுடைய குணம் அதுதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே அதுலேருந்து அவர் மாறவே மாட்டார். தேவன் அதை எதிர்பார்க்குறாரு பாருங்கள். இப்போ நாலாவது ஒரு கருத்து நான் பேசணும், அது பேர் தான் அரண்கள். என்னது அரண்கள் சொன்னால் அப்படியே நம்மளே ஒரு பகுதியாய் மாறிவிட்ட பிற்போக்கான எண்ணங்கள். சிலருக்கு அவிசுவாசம் ஒரு அரண் மாதிரி இருக்க அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அதில் ரொம்ப நாளாக ஊறி போட்டுருக்காங்க அவங்க. அதை எவ்வளோதான் வசனம் கேட்டாலும் சரி அந்த அவிசுவாசத்தில் வந்து நின்றுடுவாங்க அவங்க. அது வந்து உள்ளே அப்படியே ஒரு கோட்டை சவர் மாதிரி அப்படியே அவங்கள அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அரண்னால அது ஒரு கோட்டைன்னு தான் அர்த்தம். ஒரு நாட்டுடைய மதில் சோர் மாதிரி. உள்ளே இருக்கிறால வந்து வெளியே அனுப்பாது, வெளியில் இருக்கிறால உள்ளே அனுப்பாது. அதுபோல் முற்போக்கான எண்ணங்களை வந்து பிற்போக்கான அரண் ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்குமானால் அது உள்ளே அனுப்பாது. முற்போக்கான அரண் உருவாயிருக்குமானால் அது பிற்போக்கான எண்ணங்களை உள்ளே அனுப்பாது. அது பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் நெகட்டிவ் திங்கிங் அது உள்ளே அனுப்பாது. நெகட்டிவ் திங்கிங் இருந்துச்சுனாக்கா பாசிட்டிவ் திங்கிங் அது உள்ளே அனுப்பவே கேட்டால் திரும்ப அப்படி ரிட்டர்ன் ஆகிடும். அது கேட்ட மாதிரி கேட்டு திரும்ப அப்படியே ஜம்ப் ஆகி வெளியே அது போயிடும். ஏன்னாக்கா அது அப்படியே அரணாக இருக்குது. சரி இப்படி அப்படி அரண் இருக்குது, அந்த மனுஷன் சரிப்படுத்த முடியாதுன்னா சரிப்படுத்த முடியும். எப்படி சரிப்படுத்தினா ரெண்டு வேளை தேவன் அதை சரிப்படுத்துகிறார். ஒன்று, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு போதிக்கப்படும் போது அங்கே என்ன நடக்குதுனாக்கா அந்த அரண்களை வந்து தகர்த்தெறிய வேலை தான் அங்கே நடந்துகிட்ருக்குது. அதுதான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் போது என்ன வாசிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல். அப்படின்னா மாம்ச சிந்தனையினால்தான் நரன் உண்டாச்சு. மாம்ச எண்ணங்கள், அதாவது இந்த ஐம்புலன் அறிவு, இதில் தான் நரன்களே உள்ளே உருவாச்சு. இப்போ நாங்கள் ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கிறோம், போர் ஆயுதம். அது இந்த போர் ஆயுதம் வந்து அவனுக்குள்ளே ஏற்கனவே உருவாகிக்கிற மாம்ச எண்ணங்களை, மாம்சத்தினால் உண்டான அந்த அரண்களை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதில்லை, அதை அடித்து காலி பண்ணுற ஒரு போராயுதமாக நாங்கள் பயன்படுத்துகிற போர் ஆயுதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவையெல்லாம் இராமல் அரண்கள் எப்படி உண்டாச்சுனாக்கா அது எண்ணங்களாக வருது, அப்புறம் அது ஃபீலிங்ஸாக மாறுது, அப்புறம் அது எக்ஸ்பீரியன்ஸாக மாறுது, அப்புறம் அது அரணாக மாறிடுது. எண்ணங்கள், அதுக்கப்புறம் அது உணர்வுகள், அதுக்கப்புறம் வந்து அது அனுபவங்கள், அதுக்கப்புறம் தான் அந்த அரண்களாக மாறும். எந்த ஒரு அரணம் உள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது, இவர் குடிப்பிலேருந்து வெளியே வரமாட்டாருங்க, என்ன தான் வசனங்கள் போய் குடிச்சிட்டு வாருங்கன்னா ஃபஸ்ட்டு குடிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கும். குடித்தா எப்படி இருப்போன்னு அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். குடித்தா எப்படி இருக்கும், எப்படி எல்லாத்தையும் மறந்துருக்கலான்னு ஃபீல் பண்ணியிருப்பார். மூணாவது, அது கம்பெனி கொடுக்குற ஆட்கள்லாம் கூட சேர்ந்துருப்பாங்க. அது ஊக்கப்படுத்துகிற ஆட்கள்லாம் கூட கொஞ்சம் சேர்ந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எண்ணங்கள், அதாவது ஃபீலிங்ஸு. மூணாவது அதில் பழக்கப்பட்ட ஆட்கள், அவங்கள கூட வந்து சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்த உடனே இப்போ குடிக்கின்ற முடிவு எடுத்துருவார், எடுத்து போய் குடிக்காரனா மாறிடுவார். அதுலேருந்து வெளியே வரணுமே வெளியே வர முடியும், ஒரே நாளில் வெளியே வந்துட முடியாது. அரண்கள் வந்து ரிலீஸ் பண்ணுற விஷயம் வந்து ஒரே நாளில் அன்ற விஷயம் இல்லை அது. ஏன்னா வந்து செங்கடல் வந்து ஒரே நாளில் 2ஆக பிளந்துச்சு.
ஆனால் எரிக்கோ கோட்டை ஒரே நாளில் வேலை. எதில் ஒரு செங்கடல் இருக்குது, அதை கோலை தூக்கின உடனே போது வடித்துக்குள்ளே பொழுதெல்லாம் ரிலீஸ் ஆகி வெளியே போயிட்டாங்க. ரட்சிப்பு வந்து ஒரே நாளில் நடந்துடும். அது விடுவிக்கப்பட்ட மாதிரி எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு பெரிய சவால் நிற்குது அங்கே, எரிக்கோ கோட்டை. அது ஒரு நாளில் உடஞ்சிடும், ஒரு நாளில் உடையாது. அது வந்து 7 நாள் சுற்றணும், 7 நாள் 7 முறை சுற்றணும். வாயில் எக்கால் இருக்கணும். அதை ஊதிக்கிட்டே சுற்றும் போது தம்மால் இடிஞ்சு விழுது. அப்போது சில விஷயங்கள் வந்து ஒரே நாளில் நல்லா ஆகிடுறதில்ல. சில வியாதிகள் வந்து ஒரே நாள் நல்லா ஆகிடுறதில்ல. தலைவலி மாத்திரை போட்ட உடனே போயிடும். சுகர் ஒரே நாளில் போயிடாது, ஒரே நாளில் போயிடும், போகவே போகாது. அது தலைவலிலாம் ஒரு மாத்திரை போட்ட உடனே டப்புன்னு அது போயிடும். சில வியாதிகள்லாம் ஒரே நாளில் போயிடும். சில வியாதிகள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நிறைய எடுத்தால் தான் அந்த வியாதி போகும். ஏன்னா அவ்வளோ வேறு வந்து பிடிச்சிருக்கு உள்ள. அது டிபிலாம் ஒரே நாளில் கிளியர் ஆகிடாது. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது ஏதாவது டிபி வந்து ஒரே நாளில் டிபி நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாலும் யாருமே நீங்கள் பார்க்க முடியாது. ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஜவுமணி நல்லா இருக்கும், ஒரே நாளில் வந்து சரியாயிடுச்சுங்க, சரியாகாது. அது மாதிரி அது தொடர் சிகிச்சை தேவை. தொடர் சிகிச்சை எடுத்தால் தான் அது போயிடும். அதே போல் ஒரே நாளில் நல்லா ஒரு வியாதி இருக்குது, தொடர் சிகிச்சை எடுத்து நல்லா ஒரு வியாதியும் இருக்குது. அதே போல் இந்த அரண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸில் தான் உள்ளே இப்படி ஸ்ட்ராங் ஆச்சு. அனுபவம் வந்து ஒரே நாளில் வந்து இல்லை, தொடர்ந்து அந்த பிற்போக்கான ஆட்களோடு பேசி பேசி பழகி குடிமட்டல் எல்லாமே அவிசுவாசம், அவநம்பிக்கை, இப்படி கூட்டு சேர்ந்த ஆட்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள். ஆனால் அவர் அப்படி தாங்க பிரசங்கம் பண்ணிருப்பார், வாழ்க்கை அப்படி ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆள் கூட சேர்ந்துக்குவான். ஒன்று சொல்லி பாருங்களாம், ஐயோ கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறது. அது கம்பெனி ஒரு 4 ரட்சிக்கப்பட்டனே கூட சேர்ந்துப்பான். ஆமாம் பாஸ்ட் அப்படி தான் பேசுவார். நீங்கள் வேறு வாழ்க்கையில் அப்படியா இருக்குது பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா இங்கே. அது 4 பேர் கூட சேர்ந்துப்பாங்க. ஏன்னா அனுபவம் வேணும் இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு திங்கிங்காக மாறி இருக்கும். இங்கே வந்து பிரச்சனை அப்படி கேட்குறோம், லைஃப்பில் வந்து பிரச்சனை எப்படி இருக்குது அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதனாக்கா அந்த பிரச்சனை தான் கரெக்டுன்னு சொல்லி பேசுகிற 4 பேர் கூட சேர்ந்துப்பாங்க. அவங்களும் ரட்சிப்படால தான் இருப்பாங்க. கூட சேர்ந்தோடனே இவங்களுக்கு என்ன ஆகிடுனாக்கா, ஓஹோ நம்ம பேச தான் கரெக்டு பொழுது அப்படின்னு நல்லா அந்த அரணில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. இங்கே ஒரு பிரசங்கம் பண்ணால் அங்கே ஒரு பிரசங்கம் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். நான் இங்கே ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பேன், அங்கே ஆட்டோமேட்டிக் அங்கே ஒரு பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓஹோ இவர் அவருக்கு தான் பிரசங்கம் பண்ணுறாரு, இல்லை எனக்கும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். இவ்வளோ ஒவ்வொரு நபருக்கும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அரண் வந்து ஒரே நாளில் வந்துடுதில்லை. ஃபஸ்ட்டு அது எண்ணங்களாக வருது. அது பாவம் என்கிற எந்த பாவத்தில் போய் சிக்கியிருந்தாலும் சரி, டக்குன்னு வெளியே வரும்போது அது ஒரு அரணில் மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில் போய் சிக்கியிருந்தாலும் சரி, வியாதியில் போய் நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி, பொல்லாத சூழ்நிலைகள் போய் நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி, அல்லது வெளியே வரவும் முடியல, ரொம்ப நாளாக நான் இதில் இருக்கேன்னா அது ஒரு அரணில் போய் மாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த அரண்லேருந்து வெளியே வரதுக்கு தான் கர்த்தர் வந்து போதிக்கிற ஊழியத்தையும் போதகரையும் வச்சுருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இதுலேருந்து விடுதலையாக்கள் வெளியே கொண்டு வரதுக்கு. அவர் அப்போஸ்தலன் எப்போது சொல்கிறாரு, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவையெல்லாம் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமளவுகளாக இருக்குது. என்னவா இருக்குது? தேவ பலன் இல்லை, அரண்களை உடைக்கிறதுக்கு தேவ பலனாக இருக்குது. எது? தேவனுடைய வார்த்தை. இது நாங்கள் போதிக்கிற தேவனுடைய வார்த்தை. 2 பேரையும் காலி பண்ணுறது. ரட்சிக்கப்படாதவரையும் அதை காலி பண்ணுற, ரட்சிக்கப்படாதவரையும் காலி பண்ணும். ரட்சிக்கப்படாதவனுக்கு என்ன அரண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு தேவன் ஏற்றுக்கிறது அவனுக்கு பிரச்சனை, அதான் அவனுக்கு அரண். அவனுக்கும் தேவ பலனாக இது சுவிசேஷம். என்னது? தேவ பலனாக இருக்குது. என்னவா இருக்குது? எதுக்கு தேவ பலனாக இருக்குது? ரட்சிக்கப்படுவதற்கு அவனுக்கு தேவ பலனாக இருக்குது. சுவிசேஷம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்படாத மனுஷன் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வராமல் அவன் போய் அந்த உலகத்தை சிக்கியிருக்கானா, அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது வேறு எதுவும் ரட்சிக்கப்பட மாட்டான். அவன் அந்த அரணில் போய் மாட்டியிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாத ஒரு அவிசுவாசன்ற அரணில் போய் மாட்டின்னு இருக்கானாக்கா, அவன் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை பொதிக்க வேண்டியதாக இருக்குது. தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்க இந்த அரணிலேருந்து வெளியே வந்துடுவான். தேவனுடைய வார்த்தையை வந்து அவன் கேட்பதிலே அவன் கவனக்குறைவாக இருப்பானால், இல்லை அது சரியான ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பானால், அவன் அரண்லேயே ரொம்ப நாளாக இருப்பான். ஆனால் இங்கே அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. என்ன வேலைனாக்கா, அரண்களை உடைச்சி அவனை வெளியே கொண்ட வேலை இங்கே நடந்துட்டுருக்கார். இவர் இங்கே சொல்கிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற, இங்கே அறிவு ஒரு வார்த்தை வருது. என்ன அறிவுனா, தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு வருது.
அதுக்கு விரோதமாக ஒரு அறிவு ஒன்று இருக்குது. பகுத்தறிவில் மனுஷன் இப்படிலாம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். பகுத்தறிவு வேணான்னு சொல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு அது உடன்பாட்டில் ஒத்து போகலனாக்கா அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது தான் செய்யணும். பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல, பகுத்தறிவுக்கு மிஞ்சி வேலை செய்வது தேவனுடைய வார்த்தை. அப்படி பார்க்கும்போது தான் அங்கே அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா கோலை தூக்குனா கடல் பழக்கம்னு பகுத்தறிவு ஒத்துக்காது ஒருபோது. அப்படி நடந்ததே இல்லைன்னு தான் சொல்லும். ட்ரம்பட் ஊற்றுனா எக்காலத்தை ஊற்றுனாக்கா எரிக்க கொட்டை உடஞ்சிடணும்னு பகுத்தறிவு ஒத்துக்காது. ஆழத்தை தள்ளி கொண்டு போய் வலையை போட்டால் பகலில் மீன் மாட்டோன்னு பகுத்தறிவு ஒத்துக்காது. தண்ணி எடுத்துன்னு போயிட்டு டேபிளில் ஊற்றினா ரசமாக மாறுன்னு பகுத்தறிவு ஒத்துக்காது. திராட்சை ரசம் பகுத்தறிவு ஒத்துக்காது. தண்ணியாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒருபோதும் மாறவே மாறாது. எச்சி துப்பி ஒரு சேத்தை குழப்பி ஒரு குருடன் கண்ணில் பூசி நீ போய் அந்த குளத்தில் போய் கழுவுனாக்கா அவன் சொல்லுவான், நானே குருடன், எனக்கு கிணறு எங்கே இருக்குதுன்னே தெரியாது, சாதாரணமாக நான் போக மாட்டேன், நீ வேறு கண்ணில் மண்ணை பூசிட்டேன், இப்போ நான் எங்கே போகிறதுன்னு அவன் கேட்பான். அவன் பகுத்தறிவு தான் சொல்லுவான். சாதாரண குருடனுக்கு குளத்துக்கு 10 வழி தெரியாது. நீங்கள் வேறு ஒரு மண்ணை எடுத்து அதில் வேறு எச்சியை துப்பி அதை ஒரு குழச்சி அதில் வேறு கண்ணில் பூசி நீங்கள் போய் சீலவாங்குளத்தை போய் கழுவுன்றீங்க, நான் எப்படி போக முடியும்னா அவன் கேட்பான் பகுத்தறிவு. அவன் போய் செஞ்ச பின்ன சுகமாகுது. 30 வருஷம் படுத்துன்னு பார்த்துட்டு எழுந்து நடனாக்கா நான் 30 வருஷமாக முடியாதுன்னு முடியும்னு தான் கேட்பான் அவன். பகுத்தறிவு ஒத்துக்காது. அப்போ பகுத்தறிவு சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு ஏறுமாறாக இருக்குமானால், ஒத்துப்போகவில்லை என்றால் பகுத்தறிவை விட்டு தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யணும். பகுத்தறிவு வேணான்னு சொல்ல, வசனத்துக்கு ஒத்து போகலாம் மட்டும்தான் அதை எடுத்துக்கூடாது. எதெல்லாம் பகுத்தறிவு வசனத்துக்கு ஒத்து போகாதுன்னா, டாக்டரோட ரிப்போர்ட்டுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சில நேரத்தில் ஒத்து போகாது. டாக்டர் வியாதி இருக்குன்ற ரிப்போர்ட் கொடுப்பாரு, தேவனுடைய வார்த்தை சுகமாயிட்டீங்கன்ற ரிப்போர்ட்டை கொடுக்கும். இதுக்கு பகுத்தறிவு ஒத்து போகாது. எதெல்லாம் பகுத்தறிவு ஒத்து போகாது? உன் படிப்பு இவ்வளோ தான், உன் கேடர் இவ்வளோ தான், உன் சேலரி இவ்வளோ தான், இதுதான் உன் வரமுன்னு பகுத்தறிவு சொல்லும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லி நீ 1000 மடங்கு சம்பாதிப்பேன்னு சொல்லும். நீ 1000 மடங்கு விற்கிறத காட்டிலும் சம்பாதிப்பா, அதுக்காக நான் வழிமுறைகள் வச்சுருக்கிறேன் என்னுடைய வார்த்தையிலேன்னு, அதுபடி நீ போய் நான் வந்துடலாம் அப்படின்னு. இது பகுத்தறிவு ஒத்துக்காமல் இதில் நிற்கும். லாஸ்ட்டுக்கும் அவனுடைய பொருளாதார நிலை அப்படியே இருக்கும். அது உயராது. ஏன்னா அவன் அது ஒத்துக்க மாட்டான். பகுத்தறிவுலே லெவல் பகுத்தறிவு அவனை கட்டுப்படுத்தி ஆளுது. அந்த அறிவு தான் இந்த அறிவு உடச்சி காலி பண்ணுது. இவர் சொல்கிறாரு, அவைகளால் நாங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், ஃபஸ்ட் எண்ணமாக தானே வந்துச்சு அந்த அரண், என்ன வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸாக மாறிச்சு, உணர்வுகளாக மாறிச்சு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் மாறிச்சு, அதுக்கப்புறம் அரணாக நின்றுடுச்சு. இப்போ சொல்கிறார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த, சிறை தான் அரெஸ்ட் ஆகிடுது, அரணை மாட்டிகிட்டு இருக்குது. ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஃபீலிங்காக மாறி அது எக்ஸ்பீரியன்ஸாக மாறி அதை நான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எண்ணமாக வரும்போது நான் அதை அரெஸ்ட் பண்ணிடுவேன். ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருது, அந்த எண்ணம் ஃபீலிங்ஸாக மாறுது. ஃபீலிங்ஸாக மாறினே அதுக்கு சரின்னு சொல்லக்கூடிய 4 ஆள் கூட நல்ல ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அதில் போய் நான் லாக் ஆகிடுறேன். அப்படி நான் லாக் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இப்போ அரணில் மாட்டுறேன். ஒரு அரணில் நீங்கள் மாட்டியிருந்தால் கூட சரி. இப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு எண்ணமாக அதுவும் ஃபீலிங்ஸாக மாறி அதுவும் அனுபவங்களாக மாறி அந்த அரணை உடச்சி இந்த தேவனுடைய வார்த்தை என்கிற அரணுக்குள்ளே அவங்களை கொண்டு ஒரு அரணை உடச்சி இன்னொரு அரணுக்குள்ளே வருது. இதுதான் சகரை 9 போன முறை வாசித்தோம். நம்பிக்கையுடைய சிறைகள், ஏன்னா அரணில் போய் சிக்கிறீங்கன்னா சிறைகள், ஆனால் உள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தரை வெளியே கொண்டு வந்துடுவார், நம்பிக்கை இருக்குது. இந்த பிரச்சனைலேருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வந்துடுவார், இந்த வியாதிலேருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வந்துடுவார், இந்த கடன்லேருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வந்துடுவார், இந்த பொல்லாத சிக்கலில் போய் மாட்டுக்கின எல்லாம் கர்த்தரை வெளியே கொண்டு வந்துடுவார், இந்த பொல்லாத சூழ்நிலை கர்த்தரை வெளியே கொண்டு வந்துடுவார். நம்பிக்கை உள்ளது. ஆனால் அதுலேருந்து தான் மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்பிக்கையுடைய சிறைகளே ஏற்கனவே ஒரு சிறையில் போய் மாட்டிட்டு. இப்போ இன்னொரு அரண் இருக்குது. இன்னும் அரணுக்கா பெலனும் மரணம் என் கேடகமும் ரட்சிப்பும். அந்த அரணுக்கு நீங்கள் திரும்புங்க. தேவனுடைய வார்த்தை என்கிற அரணுக்கு நீங்கள் திரும்புங்கள். அப்படி திரும்புவது இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அது நீ அந்த அரணுக்கு திரும்பும் போது தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணுன்ற லெவலுக்கு நீ வந்துட்டுனா இன்னிலேருந்து உனக்கு அந்த அரண் உடையக்கூடிய வேலையில் நீ முயற்சி எடுத்துன்னு அர்த்தம். அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இங்கே பார்த்தா 2 விஷயத்தை அரண் சொல்லி போன முறை நம்ம போதிச்சோம். ஒன்று தேவனே நமக்கு அரண், இன்னொன்று தேவனுடைய வழி நமக்கு அரண். அது சங்கீதம் 31:4 வாசித்தோம், நீதிமொழிகள் 10:29 வாசித்தோம். இப்போ வாசித்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நான் அடுத்த வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ரிமைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ப்ரீச் பண்ணது. சகரியா 9:12 வாசித்தா, நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எந்த அரண்? ஃபஸ்ட்டு தேவன் ஒரு அரண்,
ரெண்டாவது தேவன் நமக்காக வச்சிருக்கிற வழிகள், திட்டங்கள் நமக்கு ஒரு அரண். அதில் போனால் உங்களுக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாது, இந்த அரங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது, தேவனுடைய வழியில் படிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தேவனை நமக்கு அரண் என்பதை வந்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். சங்கீதம் 31:4 அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். அதாவது உன்னை திட்டமிட்டு உன்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறதான் மறைவாய் வைச்சாலே, உன்னை ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணுறது, உனக்கு தெரியாமல் உன்னை வீழ்த்தும்படி ஒரு திட்டங்களை தீட்டியிருப்பது, அதுதான் அந்த மறைவாய் வைத்த அரண். இங்கே சங்கீதம் ஜெபிக்கிறாரு, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். அப்போ தேவனே நமக்கு ஒரு அரண். எப்படி தேவன் நமக்கு ஒரு அரண்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வழி நமக்கு ஒரு அரண். நீதிமொழிகள் 10:29 கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம். இந்த ரூட்டில் நீங்கள் போகும்போது அவனுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும், ஏன்னா எப்படி போகிறான் ஒரு மாதிரி, இது இன்னும் பிரச்சனை ஆழமாக போய் சிக்கிக்குவாமல் அவன் நினைப்பான். ஆனால் அதுதான் நீ வெளிவரக்கூடிய வழியாக, இந்த அரண்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு பாதையாக தேவன் அந்த தேவனுடைய வழியை தேவன் வைத்திருக்கிறார்.